அவனுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல எல்லாரும் ஷூ போட்டு நடக்கிறாங்க, அது அவன் பிரச்சனை இல்ல. நான் செருப்பு இல்லாம தான் நடக்கிறேன் இந்த வீட்டுல. ஒரு விஷயம் அவர் எப்பயுமே என்னவே அப்படிதான் சொல்லுவாரு. என்னன்னு அப்படிதான் சொல்லுவாரு. யதார்த்தமே அவரோட பேச்ச நடக்கும்போது நிறைய பேர் இல்ல அந்த பேசிட்டே நடக்கறாங்க. இல்ல நேத்தே சொன்னேன், நேத்தே உங்களுக்கு ஒரு நிமிஷம்டா. நான் நேத்து சொன்னேனா இல்ல, லக்ஸரி டீம்ல இருக்கும்போது கூட உனக்கு எத்தனை தடவை தட்டை எடுத்து வை தட்டை எடுத்து வை தம்பி சொல்லிருக்கேன். இப்ப சாப்பிடும்போது கூட வந்து தட்டை எடுத்து வை நாங்களும் 1000 தடவை சொல்றோம். சமைக்கும் போது இது பண்ணாதீங்க நாங்களும் சொல்றோம். நீ ரெண்டாவது தடவை தான் என்கிட்ட சொல்ற விதம் கரெக்டா இருக்குன்ற அவ்வளவுதான். சரி ஒரு நிமிஷம் நடந்து போறேன். நான் நிக்கிறேன்ல, ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. நான் லக்ஸரி டீம் எடுக்கும் கூட நான் என்னோட தட்டெல்லாம் கரெக்டா போட்டேன். சரியா, நீங்க அதெல்லாம் குத்தி காமிக்க முடியாது. இங்க என்ன பிரச்சனைனா, நேத்து நான் கூட்டிட்டு இருக்கும்போது அதே சமயத்துல நீங்க வந்தீங்க. ஒரு நிமிஷம் பேர் நடக்கிறாங்கன்னு பாக்குறேன். சரி, நான் ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு நிமிஷம் முடி. அப்புறம் ஒரு நிமிஷம் நான் பேச விடுறீங்களா? எனக்கு பேச ஒரு வேலை பண்ணிட்டே பாருங்க. ஒரு நிமிஷம் வேலை பண்ணிட்டு பேச. எனக்கு என்ன பிரச்சனைனா பேசுறா, வேலை பண்ணிட்டு பேச சொல்லு. அது நான் பாத்துக்கிறேன். நேத்து அங்க போயிட்டு இருக்கும்போது நேத்து அதே மாதிரி நடந்து போனீங்க. ஒரு விஷயம் அவர் நோட் பண்ணேன். அவர் எல்லாருமே ஒரு நிமிஷம் பேச விடுறீங்களா? இது சம்பந்தப்பட்ட டிஷ்யூ பேப்பர் நான் எடுத்து வைக்கிறேன். நான் எவ்வளவு மெனக்கெட்டு வேலை பார்க்கறேன். நான் செலுத்துக்கிறேன் என் வேலையை. நீ செலுத்துக்காத. என் வேலையை நான் சொல்லி இன்னொருத்தர பேசுறேன். ரூடா பேசாத ஒருத்தங்கிட்ட நீ ரூடா பேசாத. என்ன பாடி லாங்குவேஜ் இது? என்னன்னா இது என்ன பாடி லாங்குவேஜ்? நீங்க சொல்ற விதம் மரியாதை கொடுத்த மரியாதை வாங்கிக்க. மரியாதை நான் மரியாதை பேசுறேன். என்ன நான் பேசுறேன். நான் மரியாதை பேசிட்டேன். ரிலாக்ஸ்டா பேசுறேன். சரி எல்லாம் ஒரு நிமிஷம் நான் சொல்ல ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பியா? தேங்க் யூ. அவன் இனிமேல் தெரியும் தப்ப நான் நடக்கிறப்ப தெரியாம சரி அவன் பார்க்காம ஒரு நிமிஷம் நேத்து அது பார்க்காம வந்திருக்கலாம். ஓகேவா? இனிமேல் நான் சொல்றேன், இனிமேல் அப்படி எல்லாருமே அவன் மட்டும் நான் இப்ப மிதிச்சிட்டேன். இனிமேல் எல்லாருமே பார்த்து நடக்கிறோம். கிளீனிங் டீம் கிளீன் பண்றப்ப ஒரு நிமிஷம் இதையும் சொல்லிடுறேன். நீ மரியாதை குறைவா பேசுறது யாருக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகலையா? அண்ணனும் சொன்னார்ல, என்னன்னே பார்த்துனேன்னு சொல்றது இதை மாத்திக்கலாம். மேபி அது அஃபண்டடா சில பேர் நான் சொல்லி முடிச்சிடறேன். அது வந்து இருக்கு, அவ்வளவுதான் தப்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். நீ அண்ணன் தான் மனசுல இருந்து கூப்பிடுற, அவ்வளவுதான். ஓகே, நான் சாரியும் சொல்லிட்டேன். மச்சான் ஒரே நிமிஷம்டா. நீ நம்மளை கம்பேர் பண்றப்ப அவன் கொஞ்சம் சின்ன பையன். சரியா? நீ பார்த்தா அவனுக்கு அட்வைஸ் பண்ணு, அவ்வளவுதான். ஆனா அவன் சொல்ற விதம் பாடி லாங்குவேஜ் சொல்ற அளவுல அவன் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க சின்ன பையன்லாம் நீங்க தனியா போட்டு வைக்காது. நான் சொல்றது தப்பே இல்லை. நான் சொல்றது என்ன தப்பு சொல்லுங்க. சாரிடா. சரி விடுங்க, உங்க கைதானே பிரச்சனை. சரி கண்ட்ரோல்டா இருப்படி ப்ளீஸ். சரி நான் அதான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, சொல்றது சொல்லி முடிச்சிட்டடா. சொல்லி முடிச்சிட்ட. சரி எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பாருங்க பாரு நிறைய இருக்கு. நான் பேசிடுவேன். எனக்கு பேச விருப்பம் இல்ல. எனக்கு வேலை இருக்கு. நீ வேலைய பாரு. நீங்க சொல்றது தப்பே கிடையாது. கரெக்ட். நம்ம சொல்றது ஒரு டோன் சொல்றீங்கல்ல, நான் இங்க பெருக்கியா அங்க சொல்லு ப்ரோ, பெருக்கிட்டு இருக்க பார்த்து வாங்க. இல்ல நிஜமா அங்க சொல்லு. உன் மனசுல இருந்தாரா நீங்க வரல. ஆனா ரூடா தெரியுது வெளியில. என்ன வரத பாத்தீங்களா? நீங்க அங்க இருந்து வந்துட்டு இருக்கறத பாத்தீங்களா? ஆமா, ஒரு வெளிய அப்பதான் கதை திறந்தா. சரி நான் கதை திறந்த உடனே சொல்ல இல்ல மைண்ட்ல இல்ல. ஒண்ணே சொல்லிக்கிறேன். ஆனா அது ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ நீங்க நமக்கு தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சொன்ன வேலை நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்றேன். சரி அக்கா, சரி சாரி ஒண்ணே சொல்லிக்கோ அக்கா. ஒண்ணும் இல்ல. சரி நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, இப்ப ரூம்ல இருந்து வெளிய வந்தாரா? நான் இங்க நின்னுட்டு இருக்கேன்ல. அது பார்க்கல. நீ பாக்கல. பேச விடுறீங்க. சரி இந்த சிச்சுவேஷன் இல்ல. பொதுவா இப்ப ஒருத்தவங்க கூட்டிட்டு இருக்காங்க, உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க கூட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட்டிட்டு இருக்க இடத்த தாண்டி நீங்க போவீங்களா? அது சுத்தி இடத்துல தானே போவீங்க. கரெக்டா தானே அக்கா? அவங்க பண்ணிட்டு இருக்க இடத்துல போவீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, உங்களுக்கு தப்பு சொல்லுங்க. கவனமா இருக்க சொல்றேன். அவ்வளவுதான். நீங்க தப்பு சொல்றீங்க. போயிடலாம். இப்ப நீ வீட்டுக்கு போயிட்ட, என் வீட்டோட அலைன்மென்ட் சொல்லுங்க. இப்படி வரும், இப்படி வரும். இப்போ இதுல இங்க பெருக்குறாங்கனாக்கா நான் இப்படி போறதுல அர்த்தம் இருக்கு. இந்த டிசைன்ல அவ்வளவு கான்சியஸ்னஸ் இந்த பேட்டர்ன்ஸ்ல இல்ல. இது பேட்டர்ன்ட் ஹவுஸ். இது டிசைன்ட் எனக்காக ஹவுஸ் இல்ல. இது என் பேட்டர்ன்ட் ஹவுஸ். சரி. இப்ப பிரவீன், நம்ம அவங்க கிட்ட சொல்றோம்ல, பேசுற விதம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கும் அதேதான். நீங்க பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அவனே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீங்க பேசுற விதம் கொஞ்சம் ரூடா இருக்கு, அதனால கொஞ்சம் எல்லாரும் ஆஃபெண்ட் ஆவறாங்க. ரிஃப்ளெக்ட் தான். ஃபைன். ரிஃப்ளெக்ட். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி நான் கண்ட்ரோல் பண்றேன். எக்ஸாக்ட்லி கிடையாது. என் வீட்டுக்கு போணும். வெயிட் எக்ஸாக்ட்லி கிடையாது. நீங்க கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுங்க. என் வீட்டுக்கு போணும்ன்ற அது வெயிட், அது டோன் டவுன் பண்ணி நீங்க பேசுங்க. ஓகேங்களா? நீங்களும் டோன் டவுன் பண்ணி பேசுங்க. நீங்க சொல்ற ரெண்டு பேரும் வேலிட் பாயிண்ட் இல்லன்னே கிடையாது. ஆனா நீங்க சொல்ற டோன் அது இன்வாலிட் ஆகுது.
நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் ஆனா நீங்க உனக்கு எல்லாரும் எல்லாம் சொல்லும்போது நீங்க பேச்சே அப்படிதான். ஒரு வாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இல்ல, இல்ல, நான் இன்னைக்கு சொல்லுவேன் அக்கா, கண்டிப்பா சொல்லுவேன். நேத்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். கனியக்கா எல்லாருக்கும் எங்க பேச வாய்ப்பு கிடைச்சிச்சு. Correct, அதான் ஒரு சொல்ல point நம்ம பண்ணிருக்கணும். கேளு, நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா நம்ம பேசுறது. இப்போ உங்க ரெண்டு பேரும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். ஏன்னா நீ உட்காருமா நான் தான் சொன்னேன் கிளீனிங் டீமும் வாங்கன்னு சொன்னேன். அதுதான் நமக்கு உண்டான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். யாருக்கும் மைண்ட்ல இல்ல அது. யாருக்கும் மைண்ட்ல இருக்க மாட்டேங்குது. வேணும்னு பண்ணவே இல்லை சார். ஒண்ணும் இல்ல. ப்ராமிஸா இது வேணும்னு ஒண்ணுமே பண்ணல. இல்ல. அவனுமே நம்ம என்ன சொல்றோம் இதெல்லாம் சூப்பர் நீங்க கண்டிப்பா நீங்களும் வேணும் பண்ணல. அதுதான் நான் சொன்னேன். எல்லாருமே முடிச்சிட்டு போறாங்க. நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்க வரவங்களும் பிரச்சனை தெரியாம அதை மிதிச்சிட்டு தான் வராங்க. அதுக்கு ஆட் பண்ணி அதேதான் சொல்றேன். பிரச்சனை ஆட் பண்ணுறாங்க கூட்டி விட்டுறாங்க. அதான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். யாருக்கும் புரியல. நம்ம ஒரு வாட்டி சொல்லிட்டோம்னா நீ சொன்னது கரெக்ட். சொல்லிடலாம் இது ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம சொல்லணும். இல்லக்கா, ஒரு நேத்து வாட்டி சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிருக்கணும். மறந்துட்டேன். அதுதான் நம்ம சொல்லிருக்கோம். எல்லாரும் அவங்க விஷயத்தை நேத்து என்கிட்ட சொன்னியா அதை உடனே சொல்லிருக்கோம். ஃபுல்லா செருப்பா கிடந்துச்சு. சூப்பர் வெரி குட் பண்ணு. இப்படி அடிக்கலாம். அப்படியே அடிக்கலாம். டேய் நான் இன்னொன்னு சொன்னேன்டா, சின்ன பையனோட பிராண்ட் பண்றதுக்காக சொல்லடா. இல்லடா எல்லாரும் சம்மந்தம் அந்த விஷயம் கிடையாதுடா. வயசுல உன்னோட சின்ன பையன், நீ அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுறான்னு அப்படிதான் சொன்னே தவிர உன பிராண்ட் பண்றதுக்காக அப்படி சொல்லடா. இல்ல நம்ம பேசிக்கலி கரெக்ட். எனக்குமே அப்படி தோணும். லைக் என்னதான் இருந்தாலும் நீங்க பெரியவங்கள கொஞ்சம் ஏன் இப்படி பேசுறீங்க அவங்க அப்படி சொல்றது அப்படிதான் சொன்னேன். நான் என்ன சொன்னா, டேய் உன்னோட அவன் பெரியவன் தானே அந்த இடத்துல சொன்னேன் தவிர நீ அதை சின்ன பையன் பிராண்ட் நீங்க கிடையாது. சின்ன பையன் யாரும் விளையாட்டுல உங்களுக்கு விட்டு கொடுத்தோ அப்படிலாம் யாருமே பண்ண கிடையாது. அப்படிலாம் யாரும் பண்ண போறதும் கிடையாது. ஓகே மெச்சூரிட்டி லெவல் ஒன்னு இருக்கும்ல. இது எப்படி டீல் பண்ணலாம், சரி கொஞ்சம் இப்படி பண்ணுங்க ப்ளீஸ், பொறுமையா அப்படி டென்ஷன் ஆகாது. அந்த இல்லக்கா, நான் டென்ஷன் ஆகல, சீரியஸா தான். இல்லடா உன்ன சொல்லடா. இப்போ என்னோட நீ சின்ன பையன், உன்னோட நான் பெரிய பையன். இப்போ என்ன யாராவது தான் சொன்னாங்க அப்பனா ஃபர்ஸ்ட் ஒன் வாரம் சொல்லுவாங்கல, டேய் அவனுக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டா அவனோட என்னதான் திட்டுவாங்க. எப்பயுமே பேட்டர்ன்ல நம்ம ஊர்ல பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த இடத்துல சொன்னது உன்னோட பெரிய பையன் அவன் இருக்கான்ல, அவன் சின்ன பையன் தானடா, நீ விட்டு கொடுப்பா. அந்த இடத்துல தான் சொன்னே தவிர மத்தபடி காம்படிட்டிவ்ல அவன் சின்ன பையன், அவனுக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. உனக்கு எக்ஸ்ட்ரா 2 கப் யாராவது கொடுக்குறாங்களா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல. That's a point. Okay? இதாவது பரவாயில்ல, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எப்பயுமே என்கிட்ட அப்படிதான் இல்லண்ணே, நீங்க சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எதுக்கு தலையிடுறீங்க கேக்குறேன். நீங்க எத்தனை தடவை கேட்டிருப்போம்? இல்லண்ணே, பாங்கண்ணே அதை சொல்றேன். நீ எத்தனை தடவை வந்திருப்ப? நீங்க நான் சண்டை போட்டப்ப அவனுக்கு சப்போர்ட் சரிண்ணே, சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீ எத்தனை தடவை வந்திருப்ப? எனக்கு அதே மாதிரி நீ வர எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். நீ வரவே கூடாது. நான் இவன் சப்போர்ட் பண்ணி சொல்றேன். அவன் எப்பயுமே என் டீம் ஆனா இருக்கணும் இப்படிதான் சொல்லுவான்னு சொல்றேன். இப்போ என்ன அப்படி சொல்லிட்டா சம்பந்தமே பாரு, எனக்கு அட்வைஸ் பண்றான். கூட்டு வந்து நீ பண்ற கரெக்டா கட்டல என்ன பண்ணுவா? நீ கட்டுறது இல்லண்ணே, இவன் சொல்ற விஷயம் நல்லதுதான். ஆனா சொல்ற அந்த டோன் இருக்குல்ல, அதுதான் கத்தி சொல்றதுனால ஒரு மாதிரியா லைக் அது புரிஞ்சிட்டு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுக்கோ. ஓகேவா? இல்லக்கா, நான் இப்ப கை இப்படி தூக்குன தப்புனா சரி, நான் கை அப்படி பண்ணாலும் தப்பாயிடும். நார்மலா காம்ல அது ஒரு ஹியூமன் நேச்சர். பேசும்போது வந்து இப்ப நான் எனக்கு கரெக்ட் என்ன மட்டும் நீ எத்தனை தடவை சொன்ன? கை நீட்டி பாஸ் ஆகி நீங்க எத்தனை தடவை சொல்லிருப்பேன். இங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். இல்ல, நீங்க வந்து என்ன சப்போர்ட் பண்றது பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். இல்ல இல்ல, நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க? பரவாயில்ல, அதுதான் வேணும். அது நேச்சரா தான் நான் சொன்னேன். நீ ஏன் டீம் ஆனா என்னண்ணே அப்படின்னு சொல்லுவா. அதான் இல்லண்ணே, என்னன்னா பேசிக்கா சரி, நான் ஒன்னும் தப்பு இல்லைங்க. தேங்க்ஸ் சீரியஸா எனக்கு பேசுனீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்ப்பா. உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே சொன்னேன். சப்போர்ட் மீன்ஸ் ரைட் ரைட் ரைட். தப்பு இங்க இருந்தா ஓகே. நீ இது ப்ரூம் ஸ்டிக் மட்டும் வாங்க. பேசுறது கை வரும். ஆமா, அது ஹியூமன் நேச்சர். கையை